குரு துரோணாச்சாரியரை வம்பிழுத்து முடிச்ச துரியோதனன் அப்படியே அமைதியாகல. அவனோட பார்வை இப்போ பாண்டவ படை மேல விழுது. உண்மையை சொல்லணும்னா பாண்டவர்கள் இவ்வளவு பெரிய படையை திரட்டுவாங்கன்னு துரியோதனன் கனவுல கூட நினைக்கல. அவனுக்குள்ள ஒரு பயம். ஆனா அதை வெளியே காட்டிக்காம தன் குரு கிட்ட அந்த படையில இருக்க வீரர்களை பத்தி ஒரு பெரிய லிஸ்ட் போடுறான். அதுதான் இந்த 4, 5, 6 3 ஸ்லோகமும். அத்ர சூரா மகேஷ்வாஷா भीमार्जुन समायुति युयुधानो विराटश्च द्रुपदस्य महारथः दृष्टकेतुश्चेकीधान काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्दिभोजश्च सैप्यश्च नरभुङ्गवः युधामन्युश्च विक्रान्त उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथा. துரியோதனன் சொல்றான், குருவே அங்க பாருங்க, சும்மா யாரோ போர் வீரர்கள் அங்க இல்ல, நம்ம பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் இணையா சண்டை போடக்கூடிய வில்லாளிகள் அங்க வரிசையா நிக்கிறாங்க. முதல்ல யுயுதானன், விராடன், அப்புறம் உங்க பழைய எதிரி திரிபதன். இவங்க 3 பேருமே மகாரதிகள். அதாவது ஒரு ஆள் 10,000 பேருக்கு சமம். அப்புறம் பாருங்க, திருஷ்டகேது, சேகிதானன், காசியோட வீரம் செறிந்த மன்னன், புருஜித், குந்திபோஜன், அப்புறம் ஷைப்யன்னு மனுஷங்கள்ல மிக சிறந்த வீரர்கள் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல குருவே, ரொம்ப வீரமான யுதாமன்யு, உத்தமௌஜன், அப்புறம் சுபத்ராவோட பையன் அபிமன்யு, திரௌபதியோட 5 மகன்கள், அங்க நிக்கிற ஒவ்வொருத்தருமே மகாரதி தான் அப்படின்ட்டு சொல்றான். இங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கௌரவர்கள் கிட்ட 11 அசௌகினி படை இருந்தது. ஆனா பாண்டவர்கள் கிட்ட வெறும் 7 அசௌகினிகள் தான். அதாவது எண்ணிக்கையில பார்த்தா துரியோதனன் தான் பலசாலி. ஆனா செஞ்ச தப்பு மனச உறுத்துது பாருங்க. அந்த ஒரு விஷயத்துல துரியோதனன் ரொம்ப பயந்து போயிட்டான். அதனாலதான் பீமன் அர்ஜுனன் பேரை சொல்லும் போதே அவனுக்கு பயம் வருது. ஏன்னா பீமன் கௌரவர்கள் 100 பேரையும் நான் தான் கொல்லுவேன்னு சபதம் போட்டிருக்கான். அந்த பயம் துரியோதனன் பேச்சிலேயே நமக்கு தெரியுது. தப்பு செஞ்சவன் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்துல எதிரிய பார்த்து அவன் மிரள்றான். அவன் குரு கிட்ட ஓடுறதும் இந்த மாதிரி பேரை அடுக்கிக்கிட்டே போறதும் அவனோட இன்செக்யூரிட்டியை தான் காட்டுது. எதிரி படைய பார்த்து பயந்த துரியோதனன் அதுக்கப்புறம் என்ன பண்ணான், அவனோட பயத்தை மறைக்கிறதுக்காக அடுத்து என்ன சொன்னான், அதை அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம்.